தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜெயலலிதா பாணியில் வெற்றி பெற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஜெயலலிதா பாணியில் வெற்றி பெற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நேற்றைய தினம் வாக்குகள் எண்ணப்பட்டது. 1991ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்ற பொழுது செல்வி ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தார். அதிமுக கூட்டணி அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது. செல்வி ஜெயலலிதா 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். ஒன்று காங்கேயம் தொகுதி, இன்னொன்று பர்கூர் தொகுதி. 2 தொகுதிகளிலும் போட்டியிட்ட செல்வி ஜெயலலிதா 2 தொகுதியிலும் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். காங்கேயம் தொகுதியை ராஜினாமா செய்தார். பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டு தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். செல்வி ஜெயலலிதா முதல் முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். அதே போன்று தற்பொழுது விஜய் செல்வி ஜெயலலிதாவை பின்பற்றியுள்ளார். 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். ஒன்று பெரம்பூர், மற்றொன்று திருச்சி கிழக்கு. பெரம்பூர் என்பது சென்னை, அது தமிழகத்தின் ஒரு மூலையில் உள்ள தொகுதி. அதே நேரத்தில் திருச்சி கிழக்கு தமிழ்நாட்டின் மத்திய பகுதியில் உள்ள ஒரு தொகுதி. ஆக அனைத்து தரப்பு மக்களையும் கவர வேண்டும் என்பதற்காக, அவரது பிரச்சாரம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக, கவனத்தை ஈர்ப்பதற்காக 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். தற்பொழுது செல்வி ஜெயலலிதாவை போன்றே 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். செல்வி ஜெயலலிதாவை போன்று ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய உள்ளார். அந்த தொகுதியில் திரிஷா நிறுத்தப்படலாம் என கூறப்படுகிறது. செல்வி ஜெயலலிதா பாணியில் வெற்றி பெற்றார் என்றே சொல்லலாம் நடிகர் விஜய்.